ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் சீரிஸை சேர்ந்த ஒரு பேவை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட இருந்ததுலே பழைய பே, நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பே பிளேடை தேடி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க, இதுக்குள்ளே தான் அந்த பே பிளேட் இருக்குது. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் என்ன பேன்னு பார்ப்போம். இப்போ பஸ்ட் டைம் கிடையாது, மெட்டல் டைம். ஓகே கைஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்கிட்ட இருக்கும்போதே இப்போலாம் இல்லை, நான் உக்காந்து இது இப்போ இந்த மாதிரி பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். என்னப்பா வர மாட்டேங்கிற? முதல்ல இந்த சின்ன பாட்டிலேருந்து ஆரம்பிப்போமா? இது என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இதில் எந்தெந்த பாட்டில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க கட் பண்ணி பார்ப்போம். ஃபேஸ் போல்ட். இந்த ஃபேஸ் போல்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் தமிழ்லேயே வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கேலக்ஸி பெகாசஸ் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட இருந்ததுலேயே பழையவே. இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வீடை க்ளீன் பண்ணும்போது என் கையில் மாட்டிச்சு. இது கேலக்ஸி பெகாசஸோட ஸ்பின் ட்ராக். தெரியுதா? ஸ்பின் ட்ராக்கா டிப்பா? இது பேர் டிப்பு தான் நினைக்கிறேன். இதுதான் ஸ்பின் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, கேலக்ஸி பெகாசஸோட ஸ்பின் ட்ராக். இதுக்குள்ளே தான் முக்கியமான விஷயம் வருது. இருங்க, பார்த்தீங்களா? நான் இந்த பேப்ளேடை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுன்றதுக்கான அடையாளம் இதுதான். சைடில் பாருங்கள், எல்லா பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா போயிருக்கா. ஏன்னா நான் அவ்வளோ பேட்டில் போட்டிருக்கேன். இது அப்புறம் நடுவில் மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடி எடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ வாங்க எல்லா பார்ட்டியும் ஒன்றாக்கி பேப்ளேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபைனல் லுக் ஆஃப் பேப்ளேட் இப்படி தான் இருக்கும். ஒரிஜினலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரப்பர் டிப் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் இல்லாதன்றதுனால ரப்பர் டிப்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ வாங்க ஸ்டேடியம் செட் பண்ணி ஒரு ஸ்பின் மாதிரி பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டேடியம் செட் பண்ணியாச்சு. இந்த டிபி பேப்ளேடை நான் எப்படி இந்த டிபி பேப்ளேடை எப்படி நான் மெட்டல் பேப்ளேட் லான்ச்சராக மாற்றுறேன்றது தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். 3, 2, 1. கைஸ், எனக்கு இந்த அட்டாக் டைப்பில் வராதது இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தான். பார்த்தீங்களா, மேலே டைமர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது அட்டாக் டைப்புன்றதுனால அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் சுத்தாது. அது வந்து அதில் ஒரு குறை மாதிரி. ஓகே கைஸ், பேப்ளேட் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் இந்த பேப்ளேட் சுற்றுச்சுன்றத எங்கே விட்டேன். எவ்வளோ நேரம் இந்த பேப்ளேட் சுற்றுச்சுன்றதை பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா தரேன், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, எனக்கு எடிட் பண்ணும்போது தெரியும். ஸ்டாண்டிங் கொடுப்போன்னா ஸ்டாண்டிங் இல்லைங்க, ஸ்டாண்டிங் கொடுக்கல, பேப்ளேடும் நின்றுச்சு. எவ்வளோ நேரம் சுற்றுச்சுன்றதை பார்த்தீங்கன்னா நான் மேலே தரேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சின்ன பேட்டில் போடுவோமா? இருக்கிற எல்ட்ராக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஒரு பேவை பார்த்தீங்கன்னா பேட்டில் போட்டு பார்ப்போம். ஸோ வாங்க, 3, 2, 1. 3, 2, 1. Guys,
என்ன இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான். அவன் பார்ட் உடஞ்சிருச்சு. ஏன்டா உன்னை நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடலான்னு பார்த்தா என்கிட்ட இருக்கிற பேகை உடைச்சிட்ட. என்னங்க இது இப்படி உடஞ்சி போச்சு? கம் எதனா போட்டு ஒட்ட முடியுமா? அட பாவி, உன்னை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு பேட்டில் வீடியோ கூட போடணும்னு நினச்ச தப்பாடா. சும்மா அந்த உன்னை உடைச்சிட்டான். சரி, ஓகே கைஸ், இவன் ஸ்ட்ராங்குன்றது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் இப்போ இந்த பேப்லேடுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பை கைஸ்.